ஹலோ, என்னோட நேம் வந்து நரேஷ். சரிங்களா? இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரிகார்டிங் நம்ம சிஎம் மிஸ்டர் சிஎம் ஜோசப் விஜய் எதை பற்றி சொல்லியிருக்காருன்னா, என்னென்ன லோன்ஸ் டெப்ட் பண்ணுறாரு, தென் வந்து அவர் என்னென்ன தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்தாரு, இதை பற்றி தான் நான் வந்து இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். தென் அவர் என்னென்னலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு இப்போ இருக்க 12 டேஸில், இதை பற்றி நம்ம கிட்ட டீட்டெயிலாக பேசணும். ஸோ அதனால தான் ஜஸ்ட் மேக்கிங் திஸ் வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அன்னபூர்ணி சூப்பர் சிக்ஸ் ஸ்கீம். அந்த ஸ்கீம் படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வருடத்துக்கு 6 சிலிண்டர்கள் ஒரு குடும்பத்துக்கு கொடுக்கணும்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதி மாதிரி சொன்னார். செகண்ட் என்ன வாக்குறுதி கொடுத்துருக்காருன்னா, 200 யூனிட் எலக்ட்ரிசிட்டி வந்து 200 யூனிட் வரைக்கும் எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி பில் இல்லைன்ற மாதிரி அவர் வந்து எலெக்ஷன் கேம்பெயினில் வந்து ஒரு இது சொல்லியிருக்காரு. தேர்ட் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அக்ரிகல்ச்சர் லோன் எல்லாமே ஃபுல்லி பே ஆஃப். சரிங்களா? ஸோ ஃபுல்லினா இப்போ ஒரு 5 ஏக்கர்ஸ் அபவ் லேண்ட் இருக்கிறவங்களுக்கு மட்டும் 50%, 5 ஏக்கர்ஸ்க்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து கம்ப்ளீட் பே ஆஃப். ஸோ அப்படி தான் இவர் வந்து சிஎம் மினிஸ்டர் சிஎம் ஜோசப் விஜய் வந்து எலெக்ஷன் கேம்பெயினில் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுது. தென் இதை பற்றி சொல்லியிருந்தாருன்னா, அரௌண்ட் 2500 rupees பெண்மணிகளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி. ஸோ அதை பற்றி வந்து அவர் மிஸ்டர் சிஎம் விஜய் வந்து சொல்லியிருந்தார். 60 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிற லேடிஸுங்களுக்கு ஸோ 2500 அமௌண்ட் வந்து அவங்களுக்கு கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. தென் வந்து அன்லிமிட்டட் சீராக ஒரு பவுன் வரைக்கும் வந்து மேரேஜ் அப்போ வந்து நம்ம சிஎம் விஜய் வந்து 1 கிராம் கோல்டு வித் பட்டு சேலையோட அன்னமிட்டு சீராக வந்து பெண்களுக்கு தரப்படணுன்ற மாதிரி ஒரு ஸ்கீம் சொல்லியிருந்தார். ஃபைனலாக வந்து இதை பற்றினா அரவுண்டு ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து யூகேஜிலேருந்து 12th படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஆஃப்டர் 12th வந்து அவங்க ஆஃப்டர் 12th பிஹெச்டி முடிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு தேவையான அளவுக்கு என்ன அமௌண்ட் தேவைப்படுமோ அதை ஃபுல்லாக வந்து கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணிக்கணும்ன்ற மாதிரி அவர் வந்து வாக்குறுதி சொன்னார். ஃபைனலி அவர் எதை பற்றி சொன்னார்னா, கட்டணமில்லா பேருந்து ஃபார் ஆல் லேடிஸ். ஸோ கட்டணமில்லா பேருந்துகள்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து வித்தின் சிட்டிக்குள்ளே அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து கட்டணமில்லா பேருந்துன்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் வந்து அவர் டீட்டெயிலாக நியூஸ் பார்த்த வரைக்கும், ஸோ சொன்ன வரைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அவர் எலெக்ஷன் கேம்பெயினில் சொல்லியிருந்தார். சரிங்களா? ஸோ இப்போ நான் இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக பேச போகிறேன்னா, எஜுகேஷன் லோன் பற்றி. சரிங்க, இப்போ அவங்ககிட்ட டீட்டெயிலாக இதை பற்றி எலாபரேட் பண்ண போகிறோம்னா, அரௌண்ட் ஃபார்மர் லோன். ஸோ எனக்கு தெரியும் கவர்மெண்ட்டில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 10,000 lakh crores வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து டெப்டில் இருக்குது. ஸோ இந்த கண்டிஷனில் இருக்கும்போது ஸோ அவர் ஃபஸ்ட்டே வந்து சொல்லியிருந்தார். ஸோ இந்தமாரி வந்து உங்களுக்கு வந்து மக்கள் எல்லாருக்கும் வந்து நான் வந்து கண்டிப்பாக வந்து விவசாய கடன் எல்லாம் தள்ளுபடி பண்ணிடுறேன்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ பட் ஐ திங்க் என்ன ப்ராப்ளம்ன்றது தெரியல. ஸோ சிஎம் விஜயால் வந்து அந்த சொன்ன ப்ராமிஸை வந்து காப்பாற்ற முடியலன்னு ஐ திங்க் காப்பாற்ற முடியலையா இல்லை என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல சரியா. ஸோ அந்த 10,000 lakh crores இருக்கிறதுனால ஸோ மேபி ஐ கெஸ் தளபதி விஜய் வந்து அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக இப்போது லோனுக்காக சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு இது எக்ஸாக்டாக தெரில. அவங்க சொன்னது ஒன்று, செஞ்சது ஒன்றா இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா 10,000 lakh crores வந்து டெப்டில் இருக்குது. ஆனால் இப்போ அவங்க பண்ணியிருக்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா, நமக்கு ஃபார்மர் லோனில் வந்து ரொம்ப அதில் சம் கண்டிஷன்ஸ்லாம் அவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. கண்டிஷன்னு பார்க்கும்போது இப்போ வந்து 5 lakhs பிலோ இருக்கிற ஃபார்மர்ஸ் எல்லாருக்கும் வந்து 50%, 5 lakhs பிலோ இருக்கிற ஃபார்மர் எல்லாருக்கும் 50% வே ஆஃப். 50%னா இப்போ ஒரு 50,000 நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50,000 வே ஆஃப். இப்போ நீங்கள் 5 ஏக்கர்ஸுக்குள்ளே இருக்கீங்க, 50,000 கடன் வாங்கியிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் வே ஆஃப். சரிங்களா? ஸோ இல்லை நான் வந்து
50,000க்கு மேலே வாங்கியிருக்கேன், எனக்கு ஆனால் 5 ஏக்கர்ஸுக்கு பிலோ தான் இருக்குன்னா உங்களுக்கு வந்து எந்த மாதிரி வே ஆஃப்னா அதில் சம் வரும் 10,000 20,000 சம்திங் 90 to 1 லேக்குள்ள லோன் வாங்கினீங்கன்னா 5 ஏக்கர்ஸ்க்கு பிலோ வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து 5,000 வந்து வே ஆஃப்ன்ற மாதிரி நான் லைக் நியூஸ் அண்ட் சம்திங்கில் நான் பார்த்தேன். ஸோ அதனால் வந்து இந்த விஷயத்தை அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ அவங்க வந்து எலெக்ஷன் ப்ராமிசஸில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இல்லை 5 ஏக்கர்ஸ் பில்லோ இருக்கிற ஃபார்மலுக்கு கம்ப்ளீட்லி வந்து வே ஆஃப் பண்ணுறேன், அபவ் இருக்கிறவங்களுக்கு வந்து 5 ஏக்கர்ஸ் அபவ் இருக்கிறவங்களுக்கு வந்து 50% வே ஆஃப் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை பற்றி இந்த வீடியோ இப்போ சப்போஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நீங்கள் இதை பற்றி என்ன சொல்ல நினைக்கிறீங்க, நீங்கள் இதை பற்றி என்ன சொல்ல வரீங்க? ஸோ இன்னும் நிறைய விஷயம் நம்ம நாட்டில் போயிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் ஒருத்தவங்களுக்கு ஓட் பண்ணுறீங்க, அவங்க போயிட்டு வேறு கட்சியில் சேர்றதும், ஸோ இந்தமாரி திங்ஸ்லாம் பரவலாக போயிட்டு இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டிஎம்கேல ஒருத்தரை நம்பி இவங்க கண்டிப்பாக டிஎம்கேல தான் இருப்பாங்கன்னு சொல்லி நீங்கள் ஒருத்தவங்களுக்கு ஓட் பண்ணுறீங்க, ஏடிஎம்கேல இருக்கிறவங்க ஏடிஎம்கேல தான் இவங்க இருப்பாங்கன்னு சொல்லி ஓட் பண்ணுறீங்க, சிபிஎம்மில் இருக்கிறவங்க சிபிஎம் இவங்க வந்து எந்த கட்சிக்கும் தாவ மாட்டாங்கன்ற இதில் பேஸ் பண்ணி தான் நம்ம ஓட் பண்ணுறோம். ஸோ இப்படி இருக்கும்போது வை ஷுட் சில தலைவர்ஸ்கெல்லாம் வந்து சம் ரீசனுக்காக வந்து வேறு கட்சியில் போய் ஜாயின் ஆகிறாங்க நம்ம பர்மிஷன் இல்லாமல். ஸோ இந்த விஷயம் வந்து எனக்கு ஒப்பிக்கிட்டே இருந்தது. ஸோ இந்த விஷயத்த நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? ஸோ இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏன்னா இதை ஏன் நான் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்னா, ஸோ நம்ம யோசிக்கிற மாதிரி தான் எல்லோரும் யோசிக்கிறாங்க. ஸோ இந்தமாரி ஒரு கண்டிஷன் இப்போ நடக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்? லைக் இது அகெயின்ஸ்டாக நம்ம பேச ஆரம்பித்தா தான் நாளைக்கு இப்போது ஒரு பார்ட்டியில் இருக்கிறவங்க இன்னொரு பார்ட்டிக்கு ஜம்ப் ஆக மாட்டாங்க, சரிங்களா? அப்படி ஜம்ப் ஆகிற மாரி இருந்தாங்கன்னா அகெயின் அவங்க மக்கள்கிட்ட எலெக்ஷன்லாம் வந்து கேட்டுட்டு தான் ஜம்ப் ஆகணும். ஸோ அந்தமாரி ஒரு கண்டிஷனுக்கு தள்ளப்படுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது யாராலையும் எதுவுமே இது பண்ண முடியாது. ஸோ நான் சொல்ல வந்தது மேக்ஸிமம் இந்த வீடியோவில் கவர் பண்ணிட்டேன். இது வந்து என்னோடய ஃபஸ்ட் வீடியோ. ஸோ கண்டிப்பாக நான் வந்து நிறைய சொல்ல கொடுப்பேன்னு தெரியும். ஸோ இருந்தாலும் என்னோடய பெஸ்ட் என்னால் என்ன சொல்ல முடியுமோ அதை ஜஸ்ட் உங்கள்கிட்ட வந்து கொண்டு வந்து சொல்லணுன்றது ஐ ஜஸ்ட் திங்க் அண்ட் உங்கள்கிட்ட நான் ரீச் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் இதை பற்றி ஒப்பீனியன் ஏதாச்சும் வந்ததுன்னா எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா